அணில் குட்டி கிடைக்குமாங்க்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அணில் குட்டி வந்து நானே வளர்க்குறக்கு எடுத்துகிட்டு வரலைங்க. இது அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வரல அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணையில வச்சு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இது வந்து ரொம்ப குட்டி குழந்த மாதிரி. அவங்களுக்கு பால் குடிக்க மட்டும் தான் தெரியும். இங்கே பாருங்கள், ரொம்ப குழந்த மாதிரி தான் பார்க்குறக்கேவும். ஸோ அதனால் பால் கொடுத்துட்டு அவங்க பழங்கள் சாப்பிட்டு இல்லை சாப்பாடெல்லாம் சாப்பிட்ற மாதிரி மரத்தில் ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா கொண்டு போய் விட்டுருவேன். என் பசங்களே சொன்னாங்க வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன், நம்மளோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷத்தை வந்து கிடைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வச்சு உங்களை வளர்த்தா தானே இருப்பீங்க. உங்களை கொண்டு போய் சிங்கம் புலி அதோட ஆசைக்காக வச்சுருந்தா நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைம்மா, நம்ம கொண்டு போய் மரத்துலேயே விட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்பயுமே வந்து அணில் குட்டி கொண்டு வந்தேன் அப்படின்னா அது நல்லா சாப்பிட்டு பெருசாக வளர்ந்துருச்சு அப்படின்னா மரத்தில் விட்டுருவேன். எப்படியும் மரத்தில் கொண்டு போய் விட்டால் மற்ற அணில் கூட சேர்ந்து அவங்களும் நம்ம வீட்டில் இருக்க பழங்கள்லாம் கொறிச்சிட்டு அவங்களும் சுற்றிட்டு தானே இருப்பாங்க. அதனால் நம்ம கூட தான் இருப்பாங்க, விட்டுடலாம்.